வழங்க இருப்பவர்கள் லேடி சிவசுவாமி ஐயர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவியர். நம்ம ஏரியாங்க இன்னும் கொஞ்சம் கைதட்டுங்கல்ல, நம்ம தானே பல்லாங்குழி ராயக்கட்டெல்லாம் விளையாடுறோம். நம்ம இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். ஸ்கூலே ஸ்பெஷலான ஸ்கூல் தான். 155 வருடம் பழமையான ஒரு பள்ளி. பெரிய பெரிய அலுமினஸ்லாம் டாக்டர் சாந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட் அவங்க, வாணி ஜெயராம் அம்மா எல்லாம் அங்க படிச்சவங்க தான். அப்பேற்பட்ட ஸ்கூல். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பான ப்ரோக்ராம். என்ன அப்படின்னா, மாநில அளவிலான கலை திருவிழா 38 மாவட்டங்கள் சேர்ந்த பள்ளிகள் கலந்து கொண்ட விழால இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நமக்கு விருந்து. அதுவும் ஒரு லெவலா, ஸ்கூல் லெவல், பிளாக் லெவல், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லையும் இந்த நிகழ்ச்சிக்கு தான் முதல் பரிசு கிடைத்ததா. நம்முடைய மிகுந்த மகிழ்ச்சியை நம்ம கரவொலியா தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த சாட்டர்டே அன்னைக்கு, அதாவது 24ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் கையால இந்த குழந்தைகள் பரிசு வாங்க இருக்கிறார்கள். இவர்களை இவ்வளவு அழகா பயிற்றுவித்தவர் ஆசிரியர் ஸ்ரீமதி பி விஜயலட்சுமி அவர்கள். ஸ்கிரிப்ட், டயலாக் ட்ரைனிங் அவர்களுடையதுதான். பொம்மலாட்டம்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா ஆளே இருக்காது, ஆனா ஆள் இருக்கிற மாதிரி தோணும். குரல் மட்டும்தான் கேட்கும், ஆனா அது அவ்வளவு ஆசையா இருக்கும். பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற ஒரு விஷயத்த பள்ளி மாணவியர் வந்து பண்றாங்க. அதுவும் இவ்வளவு ஒரு பாரம்பரியமான ஒரு கலைய பயிற்சி எடுத்து பண்ணணும். சாதாரண டக்குன்னு ஒரு 4 ரிஹர்சல் பார்த்தோம் பண்ற விஷயம் இல்லை. அவ்வளவு கோஆர்டினேஷன் வேணும். ஹேண்ட் கோஆர்டினேஷன். 5-6 பேர் செய்யறாங்கன்னா எல்லாருக்கும் வாய்ஸ் கோஆர்டினேஷன். ஒருத்தருக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு அடுத்து அவங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளவு சிக்னல் கோஆர்டினேஷன். அவங்க முகங்களையே காமிக்காம அந்த கலையை காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் இல்லையா? பொம்மலாட்டத்துல கலைஞர்கள் யாரு? அந்த பொம்மைகள் தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நமக்கு வழங்க இருக்கின்ற லேடி சிவசுவாமி ஐயர் பெண்கள் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவியரை நாங்க உங்க அத்தனை பேரோட சார்பில் அன்போட வருக வருக என்று வரவேற்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய தேசிய அளவிலான இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க போகணும் அப்படின்னு உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்புல பொம்மலாட்டம் நிகழ்ச்சி. தேங்க்யூ. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னை மயிலாப்பூர் லேடி சிவசுவாமி ஐயர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவியர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளப்படுத்துதல் சார்ந்த விழிப்புணர்வை பொம்மலாட்டம் வாயிலாக இங்கு நிகழ்த்த வந்துள்ளோம். காட்சி 1. தொலைபேசியில் 4 நண்பர்கள் பேசிக் கொள்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு வராங்க. அது என்னென்ன திட்டங்கள்? அதுல நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 5 திட்டங்களை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திட்டங்கள்: பசுமை தமிழக திட்டம், சென்னை கடலோர சுத்திகரிப்பு திட்டம், பசுமை சுற்றுலா திட்டம், புதுப்பிக்கப்பட்ட கையெரிசக்தி திட்டங்கள் ஆகியன. இவ்வளவு திட்டங்கள் இருக்கா? இந்த கடலோரத்துல ஏன் இவ்வளவு மரம் நட்டு வச்சிருக்காங்க? 5
அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சே. இதுக்குதான் சென்னே வேண்டாம் நேத்தே சொல்ல வந்தேன். போகிக்கு இப்பயே பழைய பொருட்கள்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. இந்த மக்களுக்குலாம் எவ்வளவுதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. ஒரே ஏர் பொல்யூஷன் தான் உண்டாக்குறாங்க. இதை தடுக்கணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எப்படி தீபாவளிக்கு காற்று மாசடியாம பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப வர போகிக்கும் காற்று மாசடியாம பார்த்துப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த எல்லாருக்கும் எனக்கு தெரியுமா, இந்த தீபாவளிக்கு எங்க அப்பா எனக்கு பசுமை பட்டாசு வாங்கி தந்தாரு. பசுமை பட்டாசா? அப்படின்னா பசுமை பட்டாசு வெடிச்சா சத்தமே வராது, புகையும் அதிகமா வராது, காற்று மாசடியாம தவிர்க்கலாம். வெடிச்சா சவுண்ட் வராததுனால நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஓ, இது நல்லா இருக்கே. நம்ம தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல இருக்க கொள்ளுக்குடிப்பட்டி அப்புறம் சிங்கப்பூரிலும் உள்ள மக்கள் வெடி வெடிக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஐயோ, என்னால தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம இருக்க முடியாதுப்பா. ஏன் இந்த கிராமத்து மக்கள் இப்படி முடிவெடுத்தாங்க? ஏன்னா குளிர்காலத்துல அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சரணாலயத்துக்கு வர பறவைகள் வெடி சத்தத்தினால வராம போயிடக்கூடாதுன்னு இப்படி தடை போட்டு வச்சிருக்காங்க. அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. சரி, அப்படின்னா நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் இயர்ல இருந்து சொல்லி பசுமை பட்டாசு வாங்கி நம்ம தீபாவளியை சிறப்பா கொண்டாடலாமா? ஓ, கொண்டாடலாமே. அப்ப இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தான் ஒரு ஓ போடலாம். ஓ போடலாமா? ஓ போடலாமே. ஓ சரி, தீபாவளினா சிறப்பா கொண்டாடி முடிச்சிட்டோம். இப்ப எங்கேயாச்சும் ஊருக்கு போலாமா? ஏய், இப்பனா பசுமை சுற்றுலா போறோம். பசுமை சுற்றுலாவா? அப்படின்னா பசுமை சுற்றுலானா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளெல்லாம் பசுமை சுற்றுலா தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இப்பனா ஸ்நாக்ஸ் வேண்டாமா? கண்டிப்பா. நான் குர்குரே எடுத்துட்டு வரேன். நான் லேஸ் எடுத்துட்டு வரேன். நான் பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். நான் பிங்கோ எடுத்துட்டு வரேன். போதும் போதும், நிறுத்துங்கடி. நம்ம போறது பசுமை சுற்றுலா. அங்க இந்த மாதிரி பேக்கெட் அடிச்ச ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர கூடாது. எடுத்துட்டு வந்தா என்னமா? பின்ன நீங்க சாப்பிட்டு கவரெல்லாம் அங்கேயே போட்டுடுவீங்க. அதை சாப்பிட்டு விலங்குகளுக்கு பாதிப்பதான் ஏற்படுத்தும். இது விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட சொல்லி வீட்டுல பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரலாமா? ஓ, எடுத்துட்டு வரலாமே. அப்ப நான் முறுக்கு எடுத்துட்டு வரேன். நான் ரவா லட்டு எடுத்துட்டு வரேன். நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். நான் தட்டை எடுத்துட்டு வரேன். நான் அதிரசம் எடுத்துட்டு வரேன். இப்ப சொன்னீங்களே, இதுதான் சரி. அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்டீல் டப்பால வச்சு மஞ்சள் பையில போட்டு எடுத்துட்டு வாங்க. ஓ, நம்ம தமிழக அரசாங்கத்தோட மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தை ஞாபகப்படுத்துறியா? ஆமா ஆமா. துணி பையில தூக்கிட்டு போனா கேவலமா பாக்காங்க, தட்டப்பைய தூக்கிட்டு போனா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. துணி பையோ கட்டப்பையோ பையில் எதுவும் இல்லைங்க, சுற்றுப்புற சூழலை காக்க இவை ரெண்டும் நம்ம நண்பருங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியுமா, ஜூலை 13ஆம் தேதி இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேவா கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்ல, ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மென்ட் டேவா கொண்டாடப்படுது. நாம எல்லாரும் ஏற்காடு போலாமா? ஓ, போலாமே. காட்சி 3, பசுமை சுற்றுலா இடம் ஏற்காடு பேருந்து நிலையம். அப்பாடா, ஒரு வழியா ஏற்காடு வந்தாச்சுப்பா. இந்த அழகான ஏற்காட்டை சுத்தி பார்க்க கால் மட்டும் போதாது, கால் டாக்ஸியும் வேணும். சரி, நான் கால் டாக்ஸி புக் பண்றேன். அதோ கார் வந்துச்சு பாரு. ஐயோ, என்னடி இந்த ஓட்ட கால் டாக்ஸி வந்து இவ்ளோ புகை வருது? இந்த கால் டாக்ஸிக்கு 1 கோடி கும்பிடு. இதை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடு. அதுக்கு பதிலா எலக்ட்ரிக் கார் புக் பண்ணு. ஏன் எலக்ட்ரிக் கார் புக் பண்ண சொல்றேன்? அதுவா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்துல இதுவும் ஒண்ணு. இதுல பயோடீசல் வண்டிலாம் கூட இருக்கு. ஆனா நம்ம இப்போ எலக்ட்ரிக் வண்டியில தான் போக போறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நம்ம அரசாங்கமே சொல்லிருக்கு. நாங்க பெட்ரோல் டீசல் வண்டி போய் எலக்ட்ரிக் வண்டிக்கு மாற போறோம். இந்த பொம்மை பார்த்து
பக்கத்துக்கு தண்ணி விளக்கி பண்ணிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. வாங்க நம்ம ஏற்காடுக்கு போலாம். ஏற்காடை சுத்தி பார்க்க போறோம் நாங்க, மலை மேல ட்ரெக்கிங் பண்ண போறோம், மஞ்சப்பை எடுத்து கட்ட போறோம் நாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாக்க போறோம். அங்க பாரு, அந்த மரம்லாம் எவ்வளவு அடர்த்தியா வளர்ந்துருக்கு. இந்த மரம்லாம் இவ்வளவு அடர்த்தியா வளர்றதுக்கு காரணமே பசுமை தமிழக திட்டமா தான் இருக்கும். பசுமை தமிழக திட்டம்னா என்ன? 10 ஆண்டுகளுக்குள்ள 1 கோடி மரங்கள் நடணும்ன்றதுதான் இந்த பசுமை தமிழக திட்டத்தோட நோக்கமே. மேலும் நம்ம தமிழ்நாட்டோட பசுமை பரப்பை 33% உயர்த்தணுங்கிறதையும் இந்த பசுமை தமிழக திட்டம் நோக்கமா வச்சிருக்கு. எங்க அண்ணனும் இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா இருக்காரு. அப்ப நம்மளும் இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா சேர்ந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு உதவலாமா? உதவலாமே. நாங்க இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க போறோம். இந்த பொம்மையத்தை பார்த்துட்டு நீங்க வாலண்டியரா சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா பாதுகாப்பாங்க. பசுமைக்கு ஓகே சொல்லு, டஸ்ட்க்கு டாடா சொல்லு, ரெயினுக்கு வெல்கம் சொல்லு, எழுந்து வாங்கடா. இயற்கை என்பது அது இறைவன் தந்தது, அதை பாதுகாப்ப